திருநெல்வேலியில் உள்ளாட்சி தேர்தலுக்கான வாக்காளர் பட்டியலில் பெயர் மற்றும் பாலினம் தவறாக பதவியாகியிருப்பதால் தேர்தலில் போட்டியிட முடியாததை எதிர்த்து தேர்தலை நிறுத்தி வைக்குமாறு வழக்கு தொடரவிருப்பதாக பத்திரப்பதிவு எழுத்தர் தெரிவித்துள்ளார். மானூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட மதவக்குறிச்சி ஊராட்சி மன்ற தலைவர் பதவிக்கு கரம்பை பகுதியைச் சேர்ந்த பத்திர எழுத்தரான ராமகிருஷ்ணன் வேட்புமனு தாக்கல் செய்ய முயன்றுள்ளார். ஆனால் வாக்காளர் பட்டியலில் அவரது பெயர் இருக்க வேண்டிய இடத்தில் ராமகிருஷ்ணனின் மனைவியின் பெயரும் பாலினத்தில் பெண் என்றும் குறிப்பிடப்பட்டிருந்ததால் வேட்புமனு தாக்கல் செய்ய முடியாமல் திரும்பியுள்ளார். வாக்காளர் பட்டியலில் உள்ள தவறுகளை திருத்துவது தொடர்பாக கடந்த 3 மாதங்களாகவே முயன்றும் தான் அலைக்கழிக்கப்பட்டதாக ராமகிருஷ்ணன் குற்றம் சாட்டுகிறார். பெயர் மற்றும் பாலினத்தை மாற்றித்தரக் கோரி மண்டல தேர்தல் அதிகாரி மற்றும் மாவட்ட ஆட்சியருக்கு புகார் அனுப்பியும் நடவடிக்கை இல்லாததால் வெற்றி வாய்ப்பு இருந்தும் அதிகாரிகளின் அலட்சியத்தால் தேர்தலில் போட்டியிட முடியவில்லை என்று வேதனை தெரிவித்துள்ளார். நாங்கள் வக்கீல்கிட்ட தெரியப்படுத்தி வக்கீல் சார் மூலியமாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு மெயில் அனுப்பியிருக்காங்க. மெயில் மூலியமாக அவங்க என்ன தகவல் தரான்னு பார்த்துட்டு அதுக்கடுத்து நீதிமன்றத்தில் நாடகம் இருக்கும். தற்போது மானூர் ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட மதாகுச்சி கிராமத்துக்கு பஞ்சாயத்து தேர்தலை கொஞ்சம் நிறுத்தி வைக்கணும். இனியும் வேட்புமனு தாக்கல் செய்யணும். தொடர்ந்து நம்மூர்களில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை சுருக்கமாக பார்க்கலாம். தருமபுரி அருகே இடிந்து விழும் நிலையில் உள்ள குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை அப்புறப்படுத்திவிட்டு புதிய குடிநீர் தொட்டியை கட்டித்தர வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பழைய தருமபுரி கிராமத்தில் 20 ஆண்டுகளுக்கு முன்னர் 60,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டப்பட்டது. தற்போது தொட்டியின் பல்வேறு இடங்களில் விரிசல்கள் ஏற்பட்டுள்ளன. இடிந்து விழும் நிலையில் உள்ள தொட்டியை உடனே அகற்றிவிட்டு புதிய தொட்டியை கட்டித்தர வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகத்திற்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே 8 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த முதியவர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். துந்தரீகம்பட்டு பகுதியில் கணவனை இழந்து தனியாக வசித்து வரும் பெண்ணின் வீட்டிற்கு மாட்டிற்கான கஞ்சி தண்ணீரை எடுப்பதற்காக முனுசாமி என்பவர் அடிக்கடி வந்துள்ளார். அவ்வாறு வந்தபோது அந்த வீட்டில் தனியாக இருந்த 3ஆம் வகுப்பு படிக்கும் சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். இது தொடர்பாக சிறுமி தனது தாயிடம் தெரிவிக்க அவர் அளித்த புகாரின் பேரில் 67 வயதான முனுசாமியை போலீசார் கைது செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே தனி ஊராட்சி கோரிக்கையை வலியுறுத்தி தேர்தலை புறக்கணிப்பதாக நள்ளிரவில் கிராம மக்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவையூர் ஊராட்சியில் உள்ள விற்பட்டு மற்றும் சேதுவராயநல்லூர் கிராமங்களில் எந்தவித வளர்ச்சிப் பணிகளும் மேற்கொள்ளப்படுவதில்லை என்றும் பலமுறை புகாரளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டுகின்றனர். தங்கள் கிராமங்களை தனி ஊராட்சியாக அறிவிக்காவிட்டால் உள்ளாட்சி தேர்தலை புறக்கணிக்கப் போவதாகவும் அந்த கிராம மக்கள் சுவரொட்டிகளை ஒட்டியுள்ளனர்.